like a Hellcat. Hello viewers, welcome to MAGGYS KITCHEN. இன்னைக்கு நம்ம MAGGYS KITCHENல cauliflower 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. காலிஃப்ளவர் 65 செய்யலாம் வாங்க. காலிஃப்ளவரை இது போல் சின்ன செண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை ஒரு பவுலில் போட்டு இந்த காலிஃப்ளவரில் கொதிக்க இருக்கிற சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைங்க. இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சுடு தண்ணியிலேயே 20 நிமிஷம் வரைக்கும் இந்த காலிஃப்ளவரை அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு பவுல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சிகப்பு நிற கேசரி கலர் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அங்கங்கே கட்டியாக ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது 20லேருந்து 25 நிமிஷம் ஆன பிறகு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு ஒரு முறை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. இப்போவே இந்த காலிஃப்ளவர் பாதி அளவு வெந்து தான் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான வாணலி ஒன்று வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக படும்படி புரட்டி எடுத்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலிஃப்ளவராக இந்த மாவில் டிப் பண்ணி போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிறதுக்காக நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். நல்லா க்ரன்ச்சியாக எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஒரு ஆயில் அப்சார்பன்ட் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் மேலே அழகாக தூவி விட்டுடுங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் 65 ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த க்ரன்ச்சியான காலிஃப்ளவர் 65 செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு போகவும் மறக்காதீங்க. நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை மறக்காமல் பார்க்குறதுக்கு மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.